வணக்கம். நம்மளோட சிறுகடிக்க சிறிலாம் வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சரி நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். இங்கே விஜய் வந்து பயங்கரமாக கேட்டுட்டு இருக்காங்க ரோகிணியை. ஏன் இப்படி பண்ணேன் இப்படி அப்படி பண்ண நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ வந்து பொய் சொல்ல நல்லாவே தெரியும், ஆனால் திருடுவேன்னு எனக்கு கொஞ்சம் கூட தெரியாது. அதுக்கு நீ என்ன கூட அசிங்கப்படுத்தின பாரு, அதை நான் கொஞ்சம் கூட நான் மதிக்கவே மாட்டேன் சரி இங்கே வந்து விஜய் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் ரோகிணி வந்து ஏன்ட்டு இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க சரி கேட்டுட்டு இருக்கான். பின்ன நீ பண்ண வேலை சும்மாவா என்னடி பண்ணி வச்சிருக்கேன், யாருக்கிட்ட இருந்து இந்த செயின் எடுத்துகிட்டு வந்து அந்த அம்மா வந்து இப்படி சொல்லிட்டு இருக்க வேண்டாம் சொல்லி இங்கே விஜய் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ ரோகிணி வந்து ஆண்டி எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் முத்து வந்து என்ன பாரலாமா இப்போ இந்த விஷயமும் பண்ண ஆரம்பிச்சிங்க கேட்டுட்டு இருக்காங்க. இங்கே மனசுக்கு ரொம்ப கோருதுங்க பராடி, நீ சொல்கிற உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது, அம்மா தான் பேசிட்டு இருக்காங்களா வாயை மூட்டுற அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மனசு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் முத்து வந்து எதுவுமே சொல்லாமல் சைலண்டாக இருக்காங்க. அப்போ நீ விஜய் வந்து என்ன நான் பாட்டு கேட்டுட்டு இருக்கேன், நீ பாட்டு சைலண்டாக தான் என்ன அர்த்தம் சொல்லி இங்கே வந்து விஜய் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் ரோகிணி வந்து ஆண்டி இல்லைண்டி நான் ஃப்ரெண்டு கிட்ட தான் வாங்கினேன் சொல்லிட்டு இருக்கான். ஃப்ரெண்டு கிட்டியா சரி எவ்வளோக்கு வாங்கினேன் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் ரோகிணி வந்து ஆண்டி 1 lakh வாங்கினேன் சொல்லி ரோகிணி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் விஜய் வந்து சரி 1 லட்சத்துக்கு வாங்கினேன்னு சொல்கிறேன், அதுக்கு ரிசிப்ட் ஏதாச்சும் இருக்கா கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் ரோகிணி வந்து இல்லைங்கன்ட்டு ரிசிப்ட்லாம் ஒன்றுமே கிடையாது, என் ஃப்ரெண்டு கிட்ட அவன் கேஷுவலாக கொடுத்தா நான் அப்படியே வாங்கிட்டேன் சொல்லி இங்கே வந்து ரோகிணி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் முத்து வந்து சரி வாங்கினீங்கன்னு சொல்கிறீங்க, யார்கிட்ட வாங்கினீங்க கேட்டுட்டு இருக்காங்க. எங்க ரோகிணி மனசுக்குள்ள என்னடா இது எப்படி வந்து மாட்டிக்கிட்டோம், நம்ம அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறோன்னு சொல்லி பார்த்தா இவங்க இப்படி வந்து கேட்டுட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி இங்கே இந்த ரோகிணி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் முத்து வந்து என்ன நான் பாட்டு கேட்டுட்டு இருக்கேன், நீங்கள் பாட்டு ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க மனசுக்குள்ள என்னது அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ ரோகிணி வந்து இல்லை ஆண்டி அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாதுன்ட்டு நான் ஃப்ரெண்டு கொடுத்தா அப்படியே வாங்கிட்டு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ரோகிணி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் விஜய் வந்து சரி அந்த ஃப்ரெண்டு யார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே ரோகிணிக்கு மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்காங்க. அவன் பேரை வர சொன்னோன்னா என்ன வேணால் நடக்கலாம், அவன் எது வேணால் சொல்லலாம், நம்மளை பற்றி இல்லை உண்மை அவனுக்கு வேற தெரியும், என்ன பண்ணுவான் வேற தெரியும், பியோட டீலே வச்சிடும். அது இல்லாமல் முத்துவோட சாவி அந்த விஷயம் வேற தெரிஞ்சிருமே, என்ன பண்ணுறதுன்னு தெரியல சொல்லி இங்கே வந்து ரோகிணி நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் விஜய் வந்து கேட்டுனே இருக்காங்க. என்னடி நான் பான்னு கேட்டுட்டு இருக்கோம், நீ பான்னு சும்மா இருந்தா என்ன அர்த்தம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் அண்ணாமலை வந்து என்னம்மா இத்தனை பேர் உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, நீ பான்னு சைலண்டாக தான் என்ன அர்த்தம், அப்போ நீ தான் தெரியுனியா சொல்லி இங்கே இந்த ரோகிணி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் முத்து வந்து ஆமாப்பா பாரலாமா அப்படி பண்ணாலும் பண்ணோம், சும்மா கதையை மாற்றி விடணும்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்ட வாங்கினேன் இவங்கிட்ட வாங்கினேன்னு சொல்லிட்டு இருக்கேன் சொல்லி இங்கே வந்து முத்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் விஜய் வந்து அப்போ கன்ஃபார்மா நீ தான் தெரியுனியா சொல்லி இங்கே வந்து விஜய் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் ரோகிணி வந்து வேறு வழியில் பேசாமல் பேரை சொல்லிவிடுமா அப்படின்னு சொல்லி இங்கே வச்சுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் விஜய் வந்து என்ன பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் ரோகிணி வந்து ஃப்ரெண்டு கிட்ட தான் வாங்கினா தான் சொல்லிட்டு இருக்கலாம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த விஜய் வந்து அப்போது ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்கா, பேரை சொல்ல மாட்டேன், யாருக்கிட்ட இருந்து வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. என்ன வித்யா கிட்ட வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நீங்கள் ரோகிணி வந்து இல்லைன்ட்டு வித்யா கிட்டலாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி அது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நீங்கள் ரோகிணி வந்து சரி வழியெல்லாம் ஒத்துறேன் நான் சிட்டி கிட்ட தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் முத்துந்து சரியா போச்சு இப்போ என்ன அந்த ரவுடிக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம், எதுக்கு நீங்கள் அவங்ககிட்ட தான் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்துவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த விஜய் வந்து இன்னடி அந்த திருட்டு பையன்கிட்ட தான் நகை வாங்கினேன், அதான் கரெக்டு தான், அவன் திருடி அந்த செயினை உங்ககிட்ட வித்துட்டான் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து விஜயான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த ரோஹினி வந்து அந்த சிட்டு வந்து இப்படி ஏமாத்தம் நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே அப்படின்னு சொல்லி இங்கே ரோஹினி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் முத்து வந்து சரி அதெல்லாம் இருக்கட்டும், உங்களுக்கும் அவனுக்கு அப்படின்னா லிங்க் அப்படின்னு சொல்லி இங்கே முத்துவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ ரோஹினி வந்து எதுவுமே சொல்ல முடியாமல் சைலண்டாக வந்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த விஜய் வந்து இங்கே பாருடி நீ ஏமாத்தின ஓகே, நீ ஏமாந்தியா இல்லை வேணும்ட்டா கதையை மாற்றி விட்றேன் எனக்கு தெரியாது வந்து கொடுத்தேன், அந்த சென்னை என்கிட்ட எடுத்துன்னு வந்து ஏன் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து விஜய் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ ரோஹினி வந்து ஆண்டி நான் கிஃப்டாக தான் கொடுத்தேன் சொல்லிட்டு இருக்காங்க. நல்லா கிஃப்டாக கொடுத்தேன், இப்போ தான் பெரிய கிஃப்டாக வந்துருச்சுல அப்படின்னு சொல்லி இங்கே வந்து விஜய் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ரோஹினி வந்து ஆண்டி நீங்கள் எது பண்ணாலும் தப்பாக நினச்சிக்கிங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் முத்து வந்து இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணிட்டு நாங்கள் உங்களை தப்பாக நினச்சா என்ன அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து கேட்குறது. ஸோ கரெக்டாக போலீஸ் வராங்க, வந்துட்டோன்னே இங்கே வந்து யார் வந்து இது பண்ணா செயின் வந்து யார்கிட்ட வாங்கினீங்க எங்கேருந்து எடுத்து இருந்தீங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து போலீஸ் ஆஃபீஸர் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த முத்து வந்து சார் அந்த சிட்டிக்கு தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த இன்ஸ்பெக்டர் வந்து ஓ சிட்டிக்கிட்டியா, அப்போ அவன் வீட்லையும் போயிட்டு ஒரு இன்ஸ்பெக்ஷனை போட்டுற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த முத்து வந்து சார் அதெல்லாம் வேணாம் நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் போலீஸ் ஆஃபீஸர் வந்து சார் அதெல்லாம் நாங்கள் பார்த்துருவோம், நீங்கள் தேவையில்லாமல் எதுவுமே பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரோஹினியை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போ இந்த முத்து வந்து கண்டிப்பாக தெரிஞ்சவனும் யார் என்ன பண்ணா நம்மளுக்கு தெரிஞ்சவனும் அப்படின்னு சொல்லி முத்து வந்து என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸ் போகிறதுக்கு முன்னாடியே முத்து வந்து சிட்டியோட ஆஃபீஸுக்கு போகிறாங்க. போனா டே நீர் அங்கே வந்து சரி எங்கள் சிட்டியும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த முத்து வந்து டே நீ ஏதோ செயின் கொடுத்தே மேடா ரோஹினிக்கிட்ட, அதான் அந்த பார்லமா வந்து நல்லா மாட்டிச்சு போலீஸ்கிட்ட அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து சொல்லிட்டு இருக்கான். அது கேட்டுனா சிட்டிக்கும் பயம் வந்து என்னடா சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இந்த முத்து வந்து ஆமாடா ஏதோ நெக்லஸ் திருட்டு நெக்லஸ் எடுத்து வந்து கொடுத்தேமே அதான் அவங்க மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சிட்டி தெரியாத தமிழ் நடிச்சிட்டு இருக்காங்க. என்னடா சொல்லிட்டு இருக்கேன் என்ன நெக்லஸ் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்லாமான்னு சொல்கிறது யாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நீங்கள் முத்து வந்து ஓ அப்போ யாருன்னு தெரியல உனக்கு
ரோகிணி தெரியுமா சொல்லி கேட்குறாங்க. சிட்டி வந்து ஆமாம் ரோகிணி மேடம் என்னாச்சு அவங்களுக்கு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. டே தெரியாத மாதிரி ரொம்ப நடிக்காதரா நீ சொல்லி இங்கே வந்து முத்து சொல்கிறது. ஸோ கரெக்டாக போலீஸ் வராங்க வந்துடுறேன். என்னங்க சார் நான் தான் அவங்ககிட்ட முன்னாடி சொன்னேன் நீங்கள் வரக்கூடாதுன்னு சொன்னேன் நீங்கள் எதுக்கு வந்தீங்க சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த முத்துக்கு ஸோ எதுவுமே சொல்ல முடியாது. இல்லைங்க சார் நான் இந்த வழியாக வந்தேன் சும்மா பேசிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நல்லா பேசுனீங்க போங்க சொல்லி இங்கே போலீஸ் ஆஃபீஸர் வந்து சிட்டியை கூப்பிட்டு போகிறாங்க. சார் நான் என்ன சார் பணம் தேவையில்லாமல் என்ன வந்து பிடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சிட்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போதிங்க வந்து ரெண்டு பேருமே கிளம்பி போகிறாங்க. இங்கே ரோகிணி மனசுக்குள்ளே என்னடா பண்ணுறது, ஒருவேளை நம்ம சிட்டி உண்மையும் சொல்லிட்டோம் நம்ம சிட்டியும் பிடிக்க போயிருக்காங்க. இப்போ வந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டானா என்ன பண்ணுறது, இப்போ அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துடுவாங்க. எல்லாருக்கும் முன்னாடி அவங்க சொல்லிட்டான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ஸோ எல்லாரும் ரோகிணி நினச்சிட்டு இருக்காங்க. அது சொன்ன மாதிரியும் ஸோ குடும்பத்தில் இருக்கிற எல்லாமே வந்துடுறாங்க. மனோஜ் ஸோ முத்து விஜயா இப்போ அண்ணாமலை எல்லாருமே வந்துடுறாங்க. இங்கே ரோகிணிக்கு இவங்களெல்லாம் பார்த்த உடனே ஸோ பயம் வருது. என்னடா நம்ம நினச்ச மாதிரி எல்லாருமே வந்துட்டாங்களே என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்குள்ள இங்கே கரெக்டாக சிட்டியும் பிடிச்சி கூட்டி வந்துடுறாங்க. வந்துடனே இங்கே வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. நான் ரெண்டு பேருமே எதுவுமே சொல்லாமல் சைலண்டாக இருந்துட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் மனோஜ் வந்து என்னடா அது எதுவுமே சொல்லாமல் சைலண்டாக இருக்காங்க என்ன ஆச்சுன்னு தெரியாமல் சொல்லி இங்கே வந்து கரெக்டாக முத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்துட்டு இதுலேயே தெரியலடா ரெண்டு கூட்டு கிழவனீங்கடா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ஸோ முத்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீ மனோஜ் என்னடா சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. டே அவனை பற்றி உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ஸோ முத்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் மனோஜ் வந்து அவனை பற்றி நல்லாவே தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த முத்து வந்து அப்போ பார்த்துக்கோ அவங்க பொண்டாட்டி அவங்க கூட சேர்ந்து என்னென்ன வேலைலாம் பண்ணிருக்கோம் யாருக்கு என்ன தெரியாமல் சொல்லி இங்கே வந்து ஸோ முத்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் மனோஜ் என்னடா சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாடா எனக்கு ஏற்கனவே ஏதோ டீல் இருக்குன்னு சொல்லி என்கிட்ட சொல்லியிருக்காங்க அதை பற்றி தான் நான் அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காங்க சொல்லி இங்கே முத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் மனோஜ் இந்த டே அப்போலாம் இருக்காதரான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் இந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து சரி நம்ம சாப்பிட்டு வருவோம் எல்லாருமே கிளம்புறாங்க. அந்த நேரத்தில் எல்லாருமே ஸோ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஸோ ரோகிணி சிட்டி வந்து பேசிட்டு இருக்காங்க. பாருங்கள் நான் உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன் ஆனால் நீங்கள் கரெக்டாக என்ன வந்து மாட்டி விட்டீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்லி இங்கே சிட்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் ரோகிணி வந்து எனக்கு வேறு வழியே தெரியல சிட்டி என்னை மன்னிச்சிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் சிட்டி வந்து இங்கே பார்க்க உங்களோட உண்மை எனக்கு எல்லாமே தெரியும் ஆனால் யார்கிட்டையுமே இது வரைக்கும் நான் சொல்லாமல் இருக்கேன் அப்படின்னா ஸோ உங்களுக்காக மட்டும்தான் சொல்லி இங்கே சிட்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் ரோகிணி வந்து என்னை மன்னிச்சிட்டு நான் வேணும் டேபிள்லாம் பண்ணல எல்லாருமே கேட்டாங்க வேறு வழியெல்லாம் நான் சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ஸோ சிட்டிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கரெக்டாக முத்து வந்து டே என்னடா என்ன பாரலாமா ஏதோ சொல்லி ஏமாத்திட்டேன் இந்த மாதிரி பண்ணுற எல்லா சின்னவே அவ்வளோதான் ஒன்றாங்க சொல்லி இங்கே வந்து ஸோ முத்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த ரோஹின் வந்து இவன் வேற எப்பவும் சப்போர்ட்டை பண்ணாதவன் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ஸோ ரோஹின் நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் சிட்டி வந்து முத்துலாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறான் அப்போ என்ன எல்லோரும் ஒன்று சேர்ந்துட்டீங்க போலியே அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ஸோ சிட்டியும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த முத்து வந்து டே மரியாதையாக போலீஸ்கிட்ட உண்மையாக எடுத்துக்கோ இல்லைனா பாயெல்லாம் உடச்சிடும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி எங்கே அந்த முத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த போலீஸ் ஆஃபீஸர் கரெக்டாக வந்த உடனே இங்கே என்ன எல்லாரும் பேசிகிட்டு இருக்கீங்க எல்லாம் ஓரம்பாங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஸோ விடாமல் கேட்டுட்டு இருக்காங்க. எதுக்கு நீ இப்படி பண்ண யாருக்காக இப்படி பண்ண அந்த செயின் யார்கிட்ட இருந்தால் ஃபர்ஸ்ட் நீ எடுத்து அது கொடுத்தியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ சிட்டு வந்து சார் எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது நான் அதுவும் பணமும் இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே சிட்டுன்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் வச்சுக்கோங்க. நன்றி வணக்கம்.